அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி ஊட்டியில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். காதலை மிஞ்சிய காமம், காமத்தை மிஞ்சிய போதை. இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, 2 இளம் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களின் நிலையை குறித்து எண்ணும் பொழுது உள்ளபடியே மனம் கனக்கிறது. மிக சிறிய வயது, 20 வயது ஆகாஷிற்கு, 19 வயது ரிதி ஏஞ்சலுக்கு. இளம் வயது காதல். வீட்டில் யாரும் இல்லாதப்ப சனிக்கிழமை ஆகாஷ் ரிதி ஏஞ்சலை வீட்டுக்கு அழைத்து நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டு மது அருந்திருக்கிறார்கள். சரி குடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் வெளியில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் அங்கேயும் வைத்து மது அருந்திருக்கிறாங்க. சைடிஷ்க்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசித்து அங்கே இருக்கக்கூடிய காளான்களை பறித்து மதுவிற்கு சைடிஷாக சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடித்ததும் இளம் வயது, பயமறியா வயது, அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு காதலால் ஏற்பட்ட ஒரு பிணைப்பின் காரணமாக காமம், காதலை மிஞ்சிய காமம். அதற்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தும் சிறிதளவு மது குடித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஆகாஷ் வந்து எந்திரிச்சு ரிதி ஏஞ்சலை வந்து கூப்பிட்றாப்புல. ரிதி ஏஞ்சல் எந்திரிக்கலை. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் நீலகிரியில் இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்குறாங்க. அங்கே டெஸ்ட் பண்ண மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பெண் ஏற்கனவே இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இது போலீஸ் கேஸாக மாறுது. இன்றைக்கி ஆகாஷ் அவர்கள் வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து இருக்காப்புல. அவங்க குடும்பம், பெற்றோர்களும் இருவரின் வீட்டாரும் இன்றைக்கி கதறி துடிப்பதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே இது தேவையில்லாத மரணம். காதலின் பால் காமம், காமத்தின் பால் போதை, போதையின் பால் மரணம் அப்படின்றது தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. காதலிங்க, தப்பே கிடையாது. இன்றைக்கி லவ்வர்ஸ் டே. முதலாவது அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். ஆனால் இந்த காதல் வேறு மாதிரி போகும் பொழுது, தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் ஈடுபடும் பொழுது அதற்கான முடிவு மரணமாகத்தான் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நம்ம பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.